ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃபோட பில்டிங் பிளாக்காக சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து எல்லா பிளான்ட் செல்லு அதுக்கெலாம் வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஆர்கனல் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸு. இது அப்படி என்னங்க எசென்ஷியல், அப்படி என்ன வேலை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு, அப்புறம் பிக்மெண்ட்டு, இப்போ ஒரு பழம், பூ, இல்லை ஏதாவது ஒரு லீஃப் அது கலர் கொடுக்குறது, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் தேவையான ஒன்று. அதேமாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு பிளான்ட்ஸ் இல்லைனா வந்து அதோட ஏதாவது லீஃபு ஃப்ரூட்டு இல்லைனா ஃப்ளாருக்கு அதுக்கெலாம் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, க்ரோத் கொடுக்குது, டெவலப்மெண்ட் கொடுக்குது. இந்த எவ்வளோ வேலையும் பண்ணுறதுனால தான் பிளாஸ்டிக்ஸை வந்து ஒரு பிளான்ட் லைஃபோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்குது, குரோமோபிளாஸ்ட் இருக்குது, லியூகோபிளாஸ்ட் இருக்குது, அப்புறம் அதர் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட்னு எடுத்தோம்னா நம்மளுக்கே தெரியும். குளோரோபிளாஸ்ட்னா என்ன? மெயின்லி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது சன்லேருந்து வர அந்த லைட்டை வந்து எடுத்து அதை வச்சு நம்மளுக்கு அந்த லீவ்ஸ்க்கு வந்து எனர்ஜி கொடுக்குறது தான் குளோரோபிளாஸ்டோட மெயின் வேலை. குரோமோபிளாஸ்ட்னால் இது வந்து குரோமோனா கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரூட்ஸு ஃப்ளார்ஸ்க்கெலாம் கலர் கொடுக்குறோம், நல்லா வைப்ரண்ட்டாக பார்த்தோன்னே பளிச்சுன்னு அட்ராக்டிவாக கலர் கொடுக்குதுல்ல, அது காரணம் வந்து இந்த குரோமோபிளாஸ்ட் தான். ஏன்னா இதில் வந்து கரோட்டினாய்ட்ஸ்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் லியூகோபிளாஸ்ட். இந்த லியூகோபிளாஸ்ட்னால் இது வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். குரோமோபிளாஸ்ட்னால் கலருன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஆப்போசிட் லியூகோபிளாஸ்ட். இதில் வந்து என்ன ஆகுனா, இது வந்து ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணும், ப்ரோட்டீன்ஸ் ஸ்டோரு, லிப்பிட் ஸ்டோர், அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு இதுவே தனித்தனியாக இருக்குது. இப்போ அதர் பிளாஸ்டிக்ஸில் பாருங்களேன், ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணுறதுனா அது பேர் அமிலோபிளாஸ்ட்டு, லிப்பிடை ஸ்டோர் பண்ணுறதுனா அது பேர் எலியோபிளாஸ்ட்டு, இதே ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணுறதுனா அது பேர் அலிரோபிளாஸ்ட். ஸோ எந்தெந்த ஸ்டோரேஜ் எந்தெந்த பிளாஸ்டிக்ஸ்னு ஒழுங்காக பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில்ன்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும், சன்லைட்லேருந்து அந்த சன்லைட்டை அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து சுகராக மாற்றும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து சுகராக மாறும்போது ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜன் தான் வந்து எர்த்தில் உள்ள லைஃப்க்கு வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ ட்ரீஸ்லேருந்து ஆக்சிஜன் வரும், அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம எடுத்துப்போம், நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ட்ரீஸு அப்படின்னு நம்ம வந்து செடிலாம் நடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் வந்து இந்த ட்ரீஸ் பிளான்ட்ஸ்லாம் கொடுக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து கொடுக்கறதுக்கு மெயினான காரணம் இந்த வந்து குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வெளில வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். இந்த அவுட்டர் மெம்பரேனில் தான் குளோரோபிளாஸ்ட் வந்து என்க்ளோஸ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னர் மெம்பரேன் வந்து உள்ளே வரணும், வெளில போகிறதுலாம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோமானா அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு உள்ளே இருக்க ஏரியா, அந்த ஃப்ளூயிடு ஃபில் ஆகிருக்க ஏரியா, இங்கே தான் வந்து கால்வின் சைக்கிள் நடக்கும். நெக்ஸ்ட் தைலகாய்டு மெம்பரேன் சொல்லுவாங்க. இதில் தான் வந்து குளோரோஃபில் மற்ற பிக்மெண்ட்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் கிரானா தைலகாய்டு வந்து ஒரு காயின் மாதிரி இருக்கா, அது வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்காக அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து கிரானான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். குளோரோபிளாஸ்டோட மற்ற ஃபங்க்ஷன், மெயினான ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ். லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி ஆக்சிஜன் கொடுக்குது. அடுத்து ஸ்டோரேஜ். நம்ம என்ன சொன்னோம், அது கன்வெர்ட் ஆகிற சுகர்லாம் இருக்குல்ல, சுகரு ஸ்டார்ச் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்புறம் எப்போ தேவையோ அப்போ யூஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இது வந்து அமினோ ஆசிட் சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லிப்பிட் சிந்தசிஸ், லிப்பிடை வந்து சிந்தசிஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன். நான் சொன்னேன்ல குரோமோபிளாஸ்ட்னா குரோமா கலருன்னு. இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம என்ன சொன்னோம், இது வந்து பிக்மெண்ட்டு, அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுக்கோ இல்லை ஃப்ளாருக்கோ கலர் கொடுக்குறது. ஏன்னா இல்லை கரோட்டினாய்ட்ஸ் இருக்குன்னு. அதிலே எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ லைக்கோபின்னா ரெட் கலர் கொடுக்கும், பீட்டா கரோட்டின் நிறைய இருந்தால் அது வந்து ஆரஞ்சு கலரில் மாறும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிக்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒரு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழம் வந்து நார்மலாக இருக்கும்போது இப்போ ஒரு தக்காளி நார்மலாக இருந்தால் பச்சையாக இருக்கும், அப்புறம் பழுத்தோடனே ரெட் கலரில் மாறும்ல, அதுதான் ஃப்ரூட் ரைப்பனிங் சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக இருக்கும்போது ஏன் பச்சையாக இருக்குன்னா இல்லை குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது பழுக்கும்போது அந்த குளோரோபிளாஸ்ட்லாம் குரோமோபிளாஸ்ட்டாக மாறி அது கலர் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறையா அந்த குட்டி குட்டி ஹனிபி இல்லை குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும், பாலினேஷனுக்காக அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த குரோமோபிளாஸ்டோட மெயினான இல்லை முக்கியமான வேலைகள். ஸோ இதெல்லாம் தாங்க வந்து பிளாஸ்டிக்ஸ். இப்போ பிளாஸ்டிக்ஸோட கீ என்னென்னு பார்த்தா, சீட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சீடு வந்து டெவலப்மெண்ட் ஆகுனா தேவையான நியூட்ரிஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஜெர்மினேஷனுக்காக, நெக்ஸ்ட்டு க்ரோத் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன், இதுக்கெலாம் தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நியூக்ளியஸ் பற்றி பார்க்கலாம்.